ஐயா துணை இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதியில் ஐயா தவம் இருக்கின்ற போது அந்த தவத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் சொல்லி வருகின்றார்கள். விருத்தம் இத்தவம் அதில் இதெல்லாம் இயல்புடன் வசமையாக குற்றமே செய்வோ நீசம் கொடுங்கலி வழிகள் சாக கர்த்தனார் கர்த்தனாக கலியுக தீர்வையாக ஒற்றவை குண்ட சுவாமி ஒரு குடை கரசு பெற்றார். ஐயா தவம் இருக்கின்ற போது சான்றோர்குல மக்கள், அவர்களுடைய வழியில் வருகின்றவர்கள், சான்றோர் என்ற தன்மையோடு வாழுகின்ற மக்கள் அத்தனை பேரும் சிறப்பு பெற வேண்டும், அவர்களுடைய குலங்களெல்லாம் அங்கே மேன்மை பெற வேண்டும் என்றும், அந்த சான்றோர் மக்களுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கின்ற கலிநீச அந்த சாதிகளெல்லாம் அவரவர் செய்கின்ற அந்த குற்றத்தின் காரணமாக அவரவரே அழிவுகளை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கை, அதாவது தன்னைத்தானே அழிவை தேடிக்கொண்டு அழியும்படியாகவும் கர்த்தனார் கர்த்தனாக கலியுக தீர்வையாக, இதுதான் இந்த கலியுகத்தினுடைய தன்மையாகவும், இந்த கலி அழிந்து மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தீய மாய எண்ணங்களெல்லாம் அழிக்கப்பட்டு தர்மீக வாழ்வை அருள வேண்டும் என்பதற்காகவும் உற்ற வைகுண்ட சுவாமி ஐயா வைகுண்டர் ஒரு குடைக்குள் அரசு பெற வேண்டும் என்பதற்காக 17-14 லோகத்தையும் சொல் ஒன்றுக்குள் அரசாள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தவத்தை அங்கே மேற்கொள்ளுகின்றார் ஐயா.